சந்தோஷம். அவர் அண்ணாமலையானோட அந்த கிரிபல தீபங்கள் அருள் கிடைக்கிறதுக்காண்டி தரிசனத்துக்காண்டி வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பாக ஸ்பெஷலா அவரோட தீபத்தை பார்க்கணுக்காண்டி மகா தீபத்தை பார்க்கறதுக்காண்டி நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம் சார். என் பேரு நித்யா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் இன்னும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். என்ன இப்போ ஒரு மேல மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணல. நனைஞ்சிட்டே தான் இருக்கோம் நாங்க எல்லாத்துக்குமே. இன்னும் சாமியை பார்க்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும் தான் இருக்கோம். இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிரிவலை முடிச்சிட்டோம். நைட் ஃபுல்லும் கிரிவலை முடிச்சுட்டு இப்ப வந்து சாமியை பார்க்கறதுக்காக பார்த்துட்டு தான் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு தான் இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கா சாமியை பாக்குறதுக்காக. என் பேர் ஷீலா. நல்லா சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வந்ததுனால. இவ்வளவு நாள் வராதுக்கு எங்களுக்கு நித்தம் கொடுத்துருக்கிறதுல நல்லபடியா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு எல்லாத்தையும் கோளாரம் மட்டும் கொண்டு போனா போதும். ஆமா, தீபத்துக்கு இருப்போம். இருந்துட்டு நைட்டு தான் போவோம். ஆமா, செல்வி. ஆமா, ஏன்னா இடைஞ்சல் இல்லாம நல்லபடியா இந்த மக்களுக்கு எந்த சேதம் இல்லாம கொண்டு போய் விட்டா போதும். செல்வி வந்திருக்கிறதுனால கையிலேயே பார்த்த ஒரு பெரிய மகிழ்ச்சி, நிறைய மகிழ்ச்சி. அண்ணாமலையார கையில வந்து நிறைய தொலைவு தூரமா இருந்து பார்க்கணும். இங்க வந்து அப்படியே மலை வடிவாவே பார்க்கறதுல வந்து ரொம்ப ஒரு அண்ணாமலையை தரிசித்திலிருந்து இந்த பிறவிக்கு உண்டான பலனை இன்னைக்கு பார்த்துட்டோம். அண்ணாமலையாரை தரிசிட்டா அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எல்லா வல்ல இறைவனுடைய தென்கையில பார்த்த மகிழ்ச்சி இங்க இருக்கு. இது வந்து நாங்க ஒரு 15 வருஷமா வந்துட்டு இருக்கோம். பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய குழந்தைகளை கையில் பிடித்து செல்ல வேண்டும். தங்களுடைய நகைகளை தொட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். காவல்துறை மக்களுக்காகவே தன்னுடைய சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தருமாறு பணியுடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம்.
ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு காவல்துறை சார்பாக நன்றி. பொறுமையாக பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஓடாதீங்கம்மா, தாய்மாரெல்லாம் ஓடக்கூடாது. அண்ணாமலை தரிசனம் உங்களுக்கு வேணும்னா ஓடாம பொறுமையா போனா இன்னும் நிறைய கொடுப்பாரு உங்களுக்கு. பொறுமையா போங்க. எல்லா தாய்மார்களும் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்கள் நினைத்துக் கொண்டு தள்ளுமுள்ளு செய்யாமல் பொறுமை செய்யாமல் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு பொறுமையாக நிதானமாக நம்பிக்கையாக சொல்ல வேண்டும். பொறுமையாக சொல்ல வேண்டும். முன்னெடுத்து முடிவு வைக்க வேண்டாம். தங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய குழந்தைகளை கையில் பிடித்துக் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் அண்ணாமலை தரிசனம் இருக்கும். பொறுமையாக நிதானமாக சொல்ல வேண்டும். காவல்துறை அனைவரும் கண்காணித்துக் கொண்டு கொள்ள வேண்டும். பொறுமையா அந்த கூட்டம் எதுக்கு, அந்த சத்தம் எதுக்கு, அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு? பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 8 மணிக்கு சிறப்பு தரிசனம் நடைபெறும். நிதானமாக பொறுமையாக ரோப்பை எடுத்த உடனே ஓட வேண்டாம். நிதானமாக தள்ளுமணம் செய்யாமல் ஒருவருக்கு ஒருவர் பின்தொடர்ந்து வந்தால் காவல்துறைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ணாமலை தரிசனம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். பொதுமக்கள் யாரும் ஓட வேணாம் சார். நீங்க ஓடுங்க, பின்னாடி பொறுமையாக யாரும் தவறு பிளாக் கலர் ஷர்ட் ஓபன் பண்ண போறாங்க. ஓபன் பண்றப்ப முன்னாடி வந்து அதிகாரிகள் ஓடுறீங்கன்னா பொறுமையா தவறுங்க, அப்படியே நடந்துவாங்க. இதுதான் எதிர்பார்ப்பு கிட்ட இருந்து பொறுமை நடந்துவாங்க. அப்படி நடந்துவாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. அண்ணா சார் போய் சிறப்பான தரிசனம் பெறலாம். அதே மாதிரி பொறுமை நடந்துவாங்க. தள்ளாதீங்க. உங்க ஒட்டு மொத்தத்துல காவல் 2 பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தள்ளி விட்டு வர ஐடியா பண்றீங்களா? பொறுமையா வாங்க. பொறுமையா நிதானமா வாங்க. பொறுமையா நடந்தா ஆனா நடக்காது. ஓடாதீங்க. அதிகாரி ஓடாதீங்க. பொறுமையா வாங்க. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண பொறுமையா மகிழ்ச்சியா பொறுமையா போங்க. நிதானமா போங்க. அண்ணா பொறுமையா பின்தொடர்ந்து போங்க. ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா இருக்கு. ஐயா ஏன் தெளிவா இருங்க. பொறுமையா போகாம தாண்டி பொறுமையா போக கவுண்டரிங் போமா. பொறுமையா போங்க.